வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த இனிய காலை வேளையில வாழ்க வளமுடன். இந்த இனிய காலை வேளையில உங்களை எல்லோரும் சந்திப்பதில் ஒரு மிக்க மகிழ்ச்சி. நேரலையிலும் இணைந்துள்ள இருபால் அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்து இன்றைய நமது சிந்தனையாக தூய்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒற்றை வார்த்தையில இந்த தலைப்பு அமைந்தாலும் இந்த வார்த்தையின் பயன்பாடு நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் இருக்கு, எப்படி இது நம்ம வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சிருக்குங்கிற ஒரு அவசியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். சிந்தனை உரைக்கு தலைப்பு தேர்ந்தெடுக்கிறதே ஒரு பெரிய கலை தான். ஏன்னா முத்துசார்லாம் நமக்கு சேலஞ்ச் பண்ணுவாரு, தலைப்பு தேர்ந்தெடுக்கிறது சொல்லிட்டு இருக்காரு சார். சில நேரத்துல ஒரு பெரிய வாக்கியமாவே இருக்கும், பெரிய சார் இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க ரொம்ப நேரமா நம்ம கிட்ட பேசுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய சரியான வழிகாட்டுதலோடு ஒரு நல்ல தலைப்பை இன்னைக்கு தேர்ந்தெடுத்து நம்ம உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். சேகர் சாருக்கும் பாராட்டணும். ஏன்னா அவரு முதல்ல பேச்சாளரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் ஐயா தலைப்பு கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தோணும், ஆஹா அதை பத்தி ஒரு கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம குறிப்பெடுக்கிறப்பதான் தெரியுது அந்த நேரம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த மாற்றத்தை கொடுக்குது. ஸோ தயாரிக்கிறப்பே நமக்கு அந்த ஒரு மாற்றம் வருதுன்னா அதை கேட்டு பயனடைகிறப்போ அதுதான் நம்ம மன்றத்துல சத்சங்கத்துல கிடைக்கிற ஒரு அனுபவம். ஸோ கேட்பதனால் கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கேட்பதனால நமக்கு ஒரு பயன் கிடைக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு நல் விருந்தாக அமையும். தூய்மை அப்படிங்கிறதுல இன்னைக்கு நம்ம இருக்கிற அந்த தலைப்புல வந்து பொதுவா ஓகே சார், தூய்மையை பத்தி பொதுவா நார்மலா ஒரு சொல் எடுத்தோம்னா அது வேர் சொல் கிளைச்சொல் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னைக்கும் அதே போல இந்த தூய்மை அப்படிங்கிறதுக்கான வேறு என்னென்ன சொற்கள் இருக்கு, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொதுவா தூய்மையை பற்றிய ஒரு நம்மளுடைய அனுபவம் ஆன்மீகத்துல இருக்கும், நம்மளுடைய வேதாத்திரிய மனவளக்கலையில இந்த தூய்மை எப்படியெல்லாம் பயனாகுதுங்கிறத பற்றிய ஒரு கருத்துக்களை இணைத்து சொல்லலாம்னு இருக்கேன். எல்லாருமே சிந்தனை சொல்றப்போ ஒரு கதையெல்லாம் சொன்னா சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சார் எனக்கு கதை சொல்ல தெரியல, அதனால வீட்டுக்காரமா தான் சொன்னாங்க 2 கதையை சொல்லுங்க, அப்பதான் ஆடியன்ஸை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னாங்க. 2 கதையும் வச்சிருக்கேன். நடுவில் எப்பயாவது அது எந்த நேரத்தில் இணைக்கணுங்கிறது தான் இப்போ பெரிய ஆர்ட். அதுல வாழ்க வளமுடன். சொல்லுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தூய்மை அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு வெவ்வேறு வார்த்தைகளை நான் இது கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு வாரத்துல எனக்கு யோசிச்சு நான் சேர்த்ததுதான். துப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க, அது தூய்மையை குறிக்கிறது தான். சுத்தம், பரிசுத்தம், சுத்தி, அப்பழுக்கு அற்ற, அத அந்த மாதிரியும் சொல்லலாம். அப்பழுக்குன்னா அசுத்தம், அது அற்றங்கிறப்போ தூய்மையை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி. மேலும் சில வார்த்தைகள் இருக்கு. புனிதம், விளக்கல், விளக்கன்னா பாத்திரம் விளக்குறதுன்னு சொல்றோம் இல்லையா, பல்லு விளக்குறது அப்படின்னு. ஸோ விளக்கல் அப்படிங்கிறதும் ஒரு தூய்மையை குறிக்கிற ஒரு சொல் தான். துலக்கல், மாசில்லா, அழுக்கரு, நிர்மலம், மெய்மை, வீடு பேரு,
நன்மை, வெண்மை, நசையறு. இது நீங்க கொஞ்சம் பயணிக்கிறப்ப இந்த பாடல்கள் இதுல வெவ்வேறு பெரியார்களோட சிந்தனையில இந்த வார்த்தையை கவிதையில பாடல் எல்லாம் உபயோகப்படுத்திருப்பாங்க. தூய்மையை குறிக்கிற சொல்களாக இது பயன்பட்டிருக்கு. நம்ம யாராவது குழந்தைங்களுக்கு பேர் வைக்க சொன்னா கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி பேர் வைப்போம். தூய்மையை குறிக்கிற ஒரு சொல்லாக கூட நிறைய குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு மனசுல தோன்றது ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது தூய்மையை குறிக்கிற சொல். பவித்ரா. ஓகே. தூயவன். மாசிலாமணின்னு பேரு சொல்லு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பழக்கத்துல மாசிலாமணின்னு பேரு கேள்விப்பட்டிருக்கோம். புனிதம், புனிதவதி, புனிதவதி அம்மையார், காரைக்கால் அம்மையார் அப்படிதான் சொல்லுவோம். நிர்மலா. ஸோ மலம் நீங்கியவங்க தான் நிர்மலன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இறைவனை குறிக்கிற ஒரு சொல்லாகத்தான் அந்த தூய்மை பயன்பட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம ஆங்கிலத்துல போனோம்னா அதுலயும் குறைவுபடாம நிறைய வார்த்தைகள் பயன்பட்டுல இருக்கு. தூய்மையை குறிக்கிற சொல் பியூரிட்டின்னு சொல்றாங்க, கிளீன்லினஸ்னு சொல்றாங்க, ஹோலினஸ்னு சொல்றாங்க, சாங்சிட்டி, ஸ்பாட்லெஸ்னஸ், ஒயிட்னஸ், இமாக்குலேட்னஸ். இப்படி நீங்க லிட்டரரி போனீங்கன்னா இந்த வார்த்தைகளையும் அவங்க பயன்படுத்தி அந்த புனிதத்தை குறிப்பிடுறாங்க. ஸோ வார்த்தைகளே இவ்வளவு விஷயம் இருக்குன்னா அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில் அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும்னு நம்ம மேலும் பயணிக்கிறப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்ம அன்றாடமா தெரிஞ்சுக்கிற வழக்குல இருக்கிற ஒரு பழமொழியை தான் இங்க சொல்லியிருக்கேன். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசைக்கு கட்டுப்பாங்க. அப்போ உணவா இருந்தாலும் அதை நம்ம அந்த தூய்மை தேவைப்படுது உடலுக்கும். அந்த உணவு, ஏன்னா உணவு தான் உடலா மாறுது. அப்போ உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி குளித்து குடின்னு ஒரு பழக்கத்தையும், அது உடையா இருந்தாலும் கசைக்கு கட்டு, அதையும் தூய்மையா, அது ஆடையிலையும் தூய்மை இருக்கணும், உணவுலையும் தூய்மை இருக்கணும். அப்பதான் அந்த உடல் சார்ந்த அந்த தூய்மையை நம்ம வளர்க்க முடியுங்கிறதுனாலதான் இந்த பழமொழியை வந்து ஒரு நமக்கு குறிச்சு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரு திரைப்பட பாடல் தான். ராஜமாணிக்கம் ஐயா இல்லைன்னா அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார். இது ஒரு திரைப்பட பாடல். நம்ம வரணும் ஒரு படத்துல இதை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் குறிப்பா போட்டேன். சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் சொல்லிட்டு பாடல்ல கடைசியா உலாவும் நிலாவில் வெள்ளை அடிக்கலாம், எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம்னு போட்டிருக்கு. நிலாவிலேயே வெள்ளை அடிக்கலாம்னு அளவுக்கு அவங்க ரொம்ப விரிந்த நிலையில அவங்க அந்த பாடலை எழுதியிருக்காங்க. எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தலாம்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? சுத்தம்ங்கிறது வந்து புறச்சுத்தம் மட்டும் இல்ல, அகச்சுத்தமும் தான். எங்கேயும் எப்போதும் சுத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பு எவரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பாங்க நம்ம ஆபீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நமக்கான பொறுப்பை அதை உணர்த்துறதுக்கான ஒரு பாடலா இதை நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம அடுத்து வள்ளுவரை துணைக்கு எடுத்துக்கிறோம். அவரு தன்னுடைய திருவள்ளுவர் குரல்ல 2-3 இடத்துல எனக்கு தெரிஞ்ச குரலை நான் இங்க பயன்படுத்தியிருக்கேன். துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். இதுக்கு பொருள் என்னன்னா, இந்த தூய்மைங்கிற வார்த்தை அதுல பயன்பட்டுருங்கிறதுனால தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர் அப்படின்னா, இன்னாச்சொல் பேசுறவங்க, அவங்க ஆல்ரெடி இன்னாச்சொல் பேச ஆரம்பிச்சாலே, அதாவது இன்சொல் பேசாம சுடுசொல் பேசுறவங்க, சொல்லிலேயே அவங்க துன்பம் விளைவிக்க கூடியவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி பேசுறவங்க வந்து முதல்ல இறந்தார்னு சொல்லிட்டாரு, அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இறந்தார் வாய், அவங்க மூலமா உங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் பேசுறாருன்னா அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒருத்தர், நோர்க்கிற்பவர்னா பொறுத்து கொள்ளக்கூடியவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, துறந்தாரின் தூய்மை உடையார். இந்த இல்லறெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு திறந்து துறவியா இருக்காங்க இல்லையா, அவங்கள விட மேலானவங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? துன்பம் கொடுக்கிறவங்க, நம்ம அந்த துன்பத்தை தாங்கி பொறுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, இல்லறத்துல இருக்கிறவங்க, துறவரத்துல இருக்கிற அந்த துறவிகளின் தூய்மையை விட மேலானவங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ தூய்மை அந்த அளவுக்கு முக்கியமானது. நமக்கு அதிகமா பரிச்சயமான ஒரு குறள் தான், புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். இப்போ 2 தூய்மை இங்க சொல்லப்படுது, புறம் அகம்னு. 2க்கும் என்ன வேணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வாய்மை அகத்துக்கும்,
நீரால் அமையும் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா நீர் தான் இந்த தூய்மைக்கு நீங்க அது எந்த விதத்திலையும் மாசுபடாத இந்த சென்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கக்கூடிய ஒரு பூதம் தான் நீர். அதை வச்சு நீங்க தூய்மையை கொண்டாடலாம். அதே மாதிரி இந்த பஞ்சபூதம்னு சொல்றப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. இந்த தூய்மையில ஒவ்வொரு பௌதிகமும் மாசுபடலாம். நிலம் மாசுபடலாம், நீர் மாசுபடலாம், காற்று மாசுபடலாம். ஏன்னா நம்ம பாக்குறோம் சுற்றுப்புற சூழ்நிலை பொல்யூஷன் சொல்லி நிறைய ஒரு கேம்பெயின் எல்லாம் பண்றாங்க. ஸோ மாசுபடுறது விண்ணை கூட மாசுபடுத்திட்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று தனி ஒரு எலிமெண்டா இருக்கிறதுல ஒன்று சேர்த்தோம்னா அலாய் ஆயிடுது. அதை திருப்பி வாழ்க்கையில அந்த கெமிஸ்ட்ரியை வச்சு புதுசா பொருள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ மாசுபடாத ஒரு பூதம் அந்த 5 பூதத்துல எதுனா நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒண்ணுதான் தங்கிட்ட வந்த மாசை வந்து பொசுக்கி தூசாக்கிடும் என்ன இல்லாம பண்ணிடும். அதனாலதான் அந்த நெருப்புங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க நீதிமான் கற்புக்கரசி அப்படிங்கறத நிரூபிக்கணும்னா நெருப்புல போங்க அப்படின்றாங்க. நெருப்பு அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் தன்னுள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொண்டது, அது மாசுபடாதது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. சிந்தனைக்கு வச்சுக்கலாம். அடுத்த குறள் வந்து மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. மாசு இளன்னா குற்றமில்லாத, அந்த குற்றமில்லாதங்கிறப்ப அது தூய்மையை குறிக்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மற்ற எல்லாமே சாதாரண விஷயம்தான். குற்றமில்லாத மனசு இருந்தா அதுதான் அறம் அப்படிங்கிறத முதல்ல வலியுறுத்துகிறார். அதுதான் இந்த குறள்ல தூய்மையை பற்றி வலியுறுத்துகிற வள்ளுவம். அதுக்கான பொருள் தான் கீழே இருக்கு. ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை அப்படின்னு இதுக்கு பொருள் கொடுத்திருக்காங்க. அடுத்து பொதுவான சிந்தனையாளர்கள் கருத்து இது. வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. ஆக்சுவலா எண்ணத்துல இருந்து தான் வார்த்தை வருது, இருந்தாலும் இது கொஞ்சம் ரிவர்ஸ்ல யோசிச்சிருக்காங்க. வார்த்தைகளில் உண்மை இல்லையெனில் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. ஏன்னா அடுத்து என்ன பேசணுங்கிறதுக்கும் நம்ம உச்சரிக்கிற வார்த்தையில உண்மை இருக்கணும் அப்படின்றாங்க. உண்மையை பேச ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் தோன்றுகிற எண்ணமும் தூய்மையா இருக்கும். அப்போ உண்மையை பேச வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்துறப்போ எண்ணத்தில் தூய்மையை அங்க சொல்றாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால். அன்புன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு சேகர் ஐயா தான் ஞாபகம் வர்றாரு. அவர் முதல்ல அன்புல ஆரம்பிச்சு மன்னிப்புல தொடர்ந்து பயணிச்சார் நம்ம கூட. அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் அப்படின்றாங்க. ஸோ தூய்மை வந்து முதல் ஒரு கருத்தா இருக்கு இங்க. கீழே கொடுத்திருக்கிற அடுத்த பாடல் வந்து தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது திருப்பாவை பாடல். இது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்போலோ ரெம்பாவாய் அப்படின்னு இருக்கு. அப்போ தூயோமாய் அப்படின்னு ஆரம்பிச்சு தூய்மையை அங்க முதல்ல வலியுறுத்தி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றப்போ அது மனதில் ஆழமா பதியுது. மனதனால அதை சிந்திக்கிறோம். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், நம்முடைய பழைய வினைகளும் புதுசா வர்ற வினைகளையும் தீயினில் தூசாகும். நான் முதல்ல சொன்ன அந்த கருத்து தான். தீயில் தூசாகும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த தூசை தேட முடியாது. ஏன்னா அது தன்னை அதுக்குள்ள வாங்கிக்கிச்சு, உள் வாங்கிக்கிச்சு. அதுதான் தீயோட நெருப்போட ஒரு சிறப்பு. நமக்கு பரிச்சயமான நாம் வாழ்ந்த காலத்துல இருந்த பாரதியாரோட ஒரு வேட்கை இது. அவரு எப்படி வலியுறுத்துறாருன்னா, நசையரு மனம் கேட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா என்ன, பாடல்லாம் நடுவில் வர்ற ஒரு விஷயம் தான், இருந்தாலும் நம்ம சிந்தனைக்கு பொருத்தமா இருக்குமென்ட்டு இந்த கருத்தை எடுத்துக்கிட்டேன். நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கேதும் தடையுள்ளதோ. அவர் இறைவன்கிட்ட கேட்கிறார், இதெல்லாம் கொடு, இதை கொடுக்கறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எரிவது உண்டோ. அந்த நசையரு மனம்ங்கிறது தான் குற்றமில்லாத தூய்மையான மனம் அப்படிங்கிறத வலியுறுத்துற ஒரு விஷயம்.
பாரதியாரும் அதை தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வேண்டுதலா வச்சிருக்காரு. நமக்கும் அது தேவையான ஒரு விஷயம்தான். அப்போ அடுத்து இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிந்தனைக்கு தொடருவோம். இது ஒரு கணவன் மனைவி வீட்டுல உரையாடிட்டு இருக்காங்க. கணவன் டெய்லி இப்போ நம்ம இங்க எப்படி காலையில எல்லாரும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் வர்றோமோ அது மாதிரி அவரு வாரம் வாரம் ஏதோ ஒரு சத்சங்கம் போய் கேட்டுட்டு வர்றாரு. அந்த அம்மா கேக்குறாங்க, டெய்லி இந்த வாரத்துல ஒரு தடவை நீங்க போயிட்டு வரீங்களே, என்ன உங்ககிட்ட மாற்றம் இருக்கு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு அதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க. அவரு எப்படி சொல்றதுன்னு தெரியல அவருக்கு. அங்க சொன்ன விஷயம் எல்லாம் அவரால் திருப்பி சொல்ல முடியல அந்த அம்மாவுக்கு. ஏன்னா அங்க நிறைய சொல்றாங்க, ஆனா கேட்க நல்லா இருக்கு. ஆனா திருப்பி போய் வீட்டுல போய் அதை அவங்ககிட்ட சொல்லணும்னா நிறைய பேருக்கு நமக்கும் அதே அனுபவமா தான் இருக்கு. வீட்டுல போய் திருப்பி சொல்லணும்னா எப்படி சொல்றதுன்னு யோசிப்போம் அந்த கருத்தை. உடனே மேல பரன்ல ஒரு சல்லடை இருக்குமா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வர சொல்றாரு. அதை எடுத்துட்டு போய் இதுல கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்றாரு. என்னங்க இது ஒரே ஓட்டையா இருக்கு, நீ போய் பிடிச்சிட்டு வாமா சொல்றேன் அப்படின்றாரு. பிடிச்சிட்டு வராங்க, அதெல்லாம் ஒன்றும் நிக்க மாட்டேங்குது, வெறும் சல்லடை தான் கொண்டு வாங்க. ஒன்றும் வரலைங்களே, சரி இன்னொரு தடவை போய் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருமா, முயற்சி பண்ணி பாரு அப்படின்னாங்க. ரெண்டாவது தடவையும் போய் பண்றாங்க. இதுதான்மா நடக்குது, இந்த சல்லடையில இருக்க ஓட்டை மாதிரி தான் என்கிட்ட நிறைய ஓட்டைகள் இருக்கு, அப்படிதான் நான் அங்க போய் உட்கார்றேன். ஆனா போயிட்டு திரும்பி வர்றப்போ எப்படி நீ கொண்டு போய் திரும்பி வர்றப்போ அந்த சல்லடையில இருக்கிற குப்பையெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகிட்டு இருக்கும், அது மாதிரி என்னுடைய அழுக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் ஆகிறதுக்கு இந்த சத்சங்கம் ஒரு வாய்ப்பா இருக்கு. ஸோ அந்த வகையில எனக்கு இதை நான் பயன்படுத்துறேன், உனக்கு பிடிச்சிருந்தா நீ வாமா அப்படின்னாரன். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த தூய்மையை வாழ்க்கையில எப்படியாவது ஒரு இடத்துல நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறது ஒரு நல்ல சிந்தனை. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். சப்ஜெக்ட் வருவோம்னு சொல்லிட்டு இது ஒரு நேரம் சப்ஜெக்டுக்குள்ளே போகலன்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வேதாத்திரியத்துல மனவளக்கலையில அகத்தவம் அங்க எங்கெங்கெல்லாம் தூய்மை பயன்பாட்டுல இருக்குங்கிறது நிறைய பேர் நம்ம ரொட்டீனா பயன்படுத்துறதுனால அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னு யோசிப்போம். இந்த சுத்தி அப்படின்னு ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன். தூய்மைக்கு ஒரு வார்த்தை வந்து சுத்தி. இதைத்தான் நம்ம தவத்துல தொடக்கத்துல ஆரம்பத்துல 2 தடவை பண்றோம். நாடி சுத்தின்னு பண்றோம், அடுத்ததா தண்டுவட சுத்தின்னு பண்றோம். இந்த ரெண்டுமே வந்து நம்ம அகத்தவம் செய்யறப்போ தவத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிற ஒரு நிலை. அப்போ உடம்புல நாடிகள் இருக்கு. நாடிகள் வந்து உடம்புல முழுக்க நரம்புகள் மாதிரி அதுவும் ஒரு மண்டலமா இருந்து நம்ம உடலை இயக்கிட்டு இருந்தாலும் அது சரியா இயங்கணும்னா அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. அப்போ நாடி சுத்திங்கிற ஒரு பயிற்சியின் மூலமாக அந்த நாடிகளின் தூய்மை வந்து உடலை ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய உடல் உறுதிக்கும் அந்த உடல் சார்ந்த உயிர் வளம் மனவளம் எல்லாத்துக்கும் அந்த நாடி சுத்தி நம்மளை தயார்படுத்துது. ஏன்னா நம்ம தவத்தை சரியா பண்றதுக்கு இந்த 2 தண்டுவட சுத்திங்கிறதும் அதே போலதான். ஏன்னா உயிர் கீழந்து மேல நம்ம தீட்சை கொடுக்குறப்ப கொடுக்குற பாதையும் தண்டுவடமா இருக்கிறதுனால உயிருக்கு இயங்குற ஆதார ஒரு பாதையாகவும் இருக்கு. அந்த தண்டுவட சுத்தியும் இந்த நாடு சுத்தியும் ஒருங்கே இணைஞ்சு நம்ம தவத்துக்கு முன்னாடி பண்றப்போ தவம் நல்லா பண்ண முடியும். அப்போ தவம் தொடங்குறப்ப என்ன செய்யறோம், இட தூய்மைன்னு செய்யறோம். நம்ம ஒவ்வொரு தடவையும் செய்யறப்போ நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அப்படின்னு சொல்றது வந்து நாம் அமர்ந்திருக்கிற அந்த இடத்தை தூய்மை பண்றோம். மனசால நம்ம சுத்தி இருக்கிற அந்த இடத்தை தூய்மை பண்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம உள்ளத்தையும் அதை தூய்மை செய்கிறோம். இந்த 4 வகையில தவத்தின் தொடக்கத்திலேயே நம்ம இந்த தூய்மையை நம்ம கடைபிடிக்கிறோம். தவம் முடிவுல ஒண்ணு சொல்றோம், அதுவும் தூய்மையை சொல்றதுதான். யாராவது சொல்ல முடியுமா? தவம் முடிக்கிறப்போ ஒண்ணு சொல்லுவோம். எல்லா தவமும் எது செஞ்சாலும் தவம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை சொல்லுவோம், உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். நம்ம பழக்கத்துல சொல்லிட்டு இருப்போம், அந்த வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் அப்படிங்கிறப்போ தூய்மையினால மேன்மையும் கிடைக்குது. இப்போ லுல்லு மாதிரி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி தூய்மையோட சேர்ந்து மேன்மையும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வார்த்தைகள் சின்ன சின்னதா இருந்தாலும் அதை உள்வாங்கிறப்போ அதனுடைய பலன்களும் அதோட விளைவுகளும் நமக்கு ரொம்ப ஆழமா நமக்கு கருத்துக்கு புரியும். மனவளக்கலைக்கு வந்தாச்சு. நம்ம 4 பயிற்சிகள் ரொம்ப முக்கியமா சொல்லுவோம், 4 அங்கங்கள்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு அங்கத்திலையும் இந்த தூய்மை வலியுறுத்தப்படுகிறது. முதல்ல சொல்லக்கூடிய அகத்தவம்.
இந்த அகத்தவம் வந்து மனம் வந்து தன்னுடைய திறமையையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்றாங்க. அப்போ மன தூய்மைக்கான ஒரு பயிற்சி தான் அங்க. அது ஆரம்ப நிலை பயிற்சின்றாங்க. தூய்மைக்கு தன்னை தயார்படுத்திக்கிற ஒரு, ஏன்னா முதல்ல அதுக்கு வல்லமை வேணும், பவர் வேணும். மைண்டுக்கு கொடுக்க வேண்டிய பவர் வந்து கொடுத்தா நம்ம மற்ற பிராக்டிஸுக்கு அது உதவும். அப்போ திறமையையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சியா அகத்தவம் இருக்கு. அந்த அகத்தாய்வுல தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் முயற்சி. அங்க தூய்மை பயன்பாட்டுல இருக்கு. குணநல பேரு அந்த தூய்மையில் மேலும் மனம் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்வது. முழுமை பேரு தூய்மையில் முழுமையடைந்து அமைதியாக வாழ்வது. ஸோ இந்த 4 படிநிலையும் பார்த்தீங்கன்னா தூய்மையை முதன்மையா வைக்கிறாங்க. ஒவ்வொரு நிலையிலையும் மனம் தூய்மைக்கான ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கு. அது முழுமையடையுது முழுமை பேர்ல. அமைதியாக வாழ வேண்டும் என்றால் தூய்மையில் முழுமை அடைய வேண்டும். அதுதான் இங்க கருத்து, சொல்லப்பட்ட கருத்து. இது நம்ம தவத்துல தொடங்குறப்போ நம்ம சொல்ற அந்த அகப்புறம் தூய்மை தான். உண்ணும் போது தூய்மை, இது மகர்ஷி பாடல்ல இருந்து எடுத்ததுதான். நண்பர்கள் அனைவரும் கூடி, நார்மலா ஆழியாரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாடல் ஒலிக்கும். நீங்க உணவுக்கு முன்னாடி அந்த உணவுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலா தான் இதை வச்சிருக்காங்க. நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கு. என்ன விழிப்புடன் எப்படி சாப்பிடணுங்கிறத அங்க சொல்லி அங்க ஒரு இடத்துல தூய்மையை வலியுறுத்துறாங்க. அதுக்காக தான் அந்த பாடலாம் எடுத்தேன். என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உச்சியில் நினைவை வைத்துக் கொள்வோம், உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. உடல் நலம், ஆயுள், உயர் புகழ், அமைதி. சாப்பிட்றப்ப என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்றாரு பாருங்க. நம்ம சாப்பிடதான் போறோம், ஆனா அங்க என்னென்ன சொல்ல வர்றாரு? உடல் நலம், ஆயுள், உயர் புகழ், அமைதி, இடமதன் தூய்மை எல்லாம் அமைக. இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ உணவு உண்ணும் போது கூட நம்முடைய சிந்தனை வந்து தூய்மையை குறித்ததாக இருக்க வேண்டும். இடமதன் தூய்மைனா நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட்ட மாதிரி அங்க தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த இடமும் சுத்தமா இருக்கணும். நீங்க சாப்பிட்ற அந்த உங்களுடைய முறையும் சுத்தமா இருக்கணுங்கிறது தான் அங்க சொல்லப்படுகிறது. நம்ம அரசு கூட இதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க. இந்த இதுக்காக ஒரு திட்டம் போட்டு துறை அமைச்சு தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள கௌரவிச்சு, ஏன்னா அந்த துறையில அந்த துறை சார்ந்த பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடமையோட தான் அவங்க செய்யறாங்க. நம்ம அவங்கள வந்து எந்த அளவுக்கு மதிப்போட நம்ம அவங்கள வச்சுக்கணுங்கிறது நமக்கு தேவையான அந்த ஒரு பொறுப்பை நம்ம அந்த உணர்ந்து நடக்கணும். ஆனா அந்த திட்டம் வந்து மக்களுக்கான சேவை. அது வந்து அரசு ஏற்று நடத்தினாலும் நமக்கும் உள்ள பொறுப்பை நாம் உணர்ந்து அவர்களுக்கு தேவையான ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தோம்னா அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் அவர்களுடைய சேவைகளுக்கும் நாம் வந்து நிச்சயமா கடமைப்பட்டிருக்கோம். அகத்தவம் பார்த்தோம். அடுத்தது அகத்தாய்வில் தூய்மை அப்படின்னு ஒரு சிந்தனை எடுத்திருக்கேன். அகத்தாய்வுன்னு எடுத்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஒவ்வொரு நிலையில பேசுறோம். இருந்தாலும் தூய்மையை வலியுறுத்துகிற சிந்தனை பார்த்தீங்கன்னா வினை தூய்மை, மன தூய்மை, மூன்றாவதா கருமைய தூய்மை. வினை தூய்மை அப்படிங்கிறது வந்து செயல்கள்ல நாம் எந்த அளவுக்கு அறவழியில வாழ்கிறோம், நம்முடைய செயல்கள் எந்த அறம் சார்ந்ததாக இருக்கணும். அப்போ செயல்னு வந்தாச்சுன்னா ஒழுக்கமா இருக்கிறது இல்லையா? அறநெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை இது எல்லாமே வந்து வினை தூய்மையில வந்துடும். மன தூய்மைங்கிறது மனதை நம்ம பக்குவப்படுத்தி அதனுடைய அலைச்சூழலை குறைச்சி உணர்ச்சி வயப்படாம விழிப்பு நிலையில இருந்து அதை ஒரு பயிற்சி முறையில ஒவ்வொரு நிலையா அதை புரிந்து மனதின் தன்மையையும் அதனுடைய வல்லமையையும் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தான் மன தூய்மை பயிற்சி. கர்மய தூய்மை, நம்ம கருமையம்ங்கிறது நம்ம எல்லாருமே சிந்தனையில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் புதுசா யாரா இருந்தீங்கன்னா கருமையம்ங்கிறது நம்முடைய பதிவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மையம். உடல்ல
காந்தத்துக்கான ஒரு மையமாகவும் வித்துக்கான மையமாகவும் இருக்கிற ஒரு மையமாக தான் இது கருதப்படுகிறது. இந்த நம்முடைய என்னதான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன் பதிவுகள் என்ன, இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆகாமிய பதிவுகள் எதுவாக இருந்தாலும் 3 பதிவுகளையும் ஒருங்கே இணைத்து கொண்டு நமக்கு அடுத்து என்ன செய்யணுங்கிறத எண்ணத்தையும் கொடுக்கறதும் இதுதான். எண்ணம், சொல், செயல் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது இந்த கருமையம். ஸோ அது கலங்கப்பட்டுச்சுனாலும் வாழ்க்கையில் பெரும்பதியை நம்ம தவறான முறையில வழி நடத்தும். அப்போ அதனுடைய தூய்மையை குறித்த ஒரு புரிதல் இருந்தாதான் அந்த கருமையத்தை நாம் தூய்மைப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு 10 பாயிண்ட்ஸையும் இதெல்லாம் நம்ம பின்னாடி ஒரு ஸ்லைட்ஸ்ல போட்டிருக்கேன், பார்க்கலாம். மகர்ஷியோட ஒரு பாடல் இந்த வினை தூய்மையையும் மன தூய்மையையும் வலியுறுத்துகிற ஒரு பாடல். வினை தூய்மை பெற வேண்டின் மனத்தின் தூய்மை வேண்டுவது இன்றியமையாததாகும். வினை தூய்மை ஒழுக்கமுடன் கடமை ஈகை விளங்கும் அறநெறி நிற்க விரைந்து ஓங்கும். வினை தூய்மை வித்தான மனத்தின் தூய்மை விண்ணுணரும் அகத்தவத்தால் ஓங்கும் உய்ய. வினை தூய்மை மன தூய்மை ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதன் தெய்வம் அறிய செய்யும் அப்படின்னு பாடல்ல சொல்றாரு. ஸோ வினை தூய்மையா இருக்கணும்னா அதுக்கு தேவை மன தூய்மைன்னு முதல்ல சொல்லிட்டார். மனம் தூய்மையா வச்சுக்கிட்டோம்னா செய்யற வினையிலையும் தூய்மையை நாம் பெற முடியும். அதுக்கு அறநெறி பற்றி வாழ வேண்டும், அகத்தவத்தை செய்ய வேண்டும். இந்த ரெண்டுமே ஒன்று. இப்போ காயின்ல 2 பக்கம் இருக்கிற மாதிரி இந்த வினை தூய்மையா மன தூய்மையான்னு நம்ம பட்டிமன்றம் வைக்க தேவை. ரெண்டுமே வாழ்க்கையில தேவை. இது ரெண்டையும் பற்றும் போது தெய்வம் அறிய செய்யும் அப்படின்றாரு. கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை உணர்வு நமக்கு எளிதாக கிட்டும் அப்படின்னு இந்த ஒரு பாடல்ல சொல்றாரு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, மன தூய்மை வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும். மனம் உயர நேர்மை வழி அகத்தவமாம் மற்றும் அதன் வினை உயர மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னென்ன நமக்கு இந்த 2 தூய்மைகளையும் பின்பற்றுவதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி. இந்த 4மே, இது 4 யாரும் வேணாம்னு சொல்லுவோமா? நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஒண்ணு. இந்த 2 விஷயங்களை நம்ம பின்பற்றுவதனால் கிடைக்குதுன்னு நிச்சயமா அதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தூய்மையின் அவசியம் அப்படின்னு இந்த தலைப்பு நான் தான் போட்டேன். வினைப்பதிவுன்னு இருந்துச்சு. இது மகர்ஷியோட இன்னொரு பாடல் தான். அவரு எதனால இந்த தூய்மை நமக்கு வாழ்க்கையில தேவைங்கிறத வலியுறுத்துற மாதிரி ஒரு பாடல்ல போட்டிருந்தார். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புலன் 5 இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. மொத்தம் 3 விஷயம் சொல்லியிருக்காரு. மூளையில உள்ள வித்துல உள்ள ஒரு பதிவு, மூளையில உள்ள பதிவு, புலன்கள்ல உள்ள பதிவு. 3 பதிவுகள் இருக்கு. இந்த 3ம் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்றார். பதிவுகளை நீங்க மாற்ற முடியாது, தணிக்க முடியாது. எதை வச்சு? பொருள் செல்வாக்கு இதெல்லாம் வச்சுட்டு நீங்க மாற்ற முடியாது, தணிக்க முடியாது. உணர வேண்டும். என்ன உணரணும்? பழிப்பதிவை அகற்றணும். பழிப்பதிவை நீக்கணும்னா தூய்மையை நோக்கிய இந்த அகத்தவம் அகத்தாய்வு இதெல்லாம் செய்யணும். அதனாலதான் பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கு. பதிவை களையணும்னா அதுக்கு பயிற்சிகள் செய்யணும். நீங்க காசு இருக்கு என்கிட்ட, நான் பெரிய ஆளு அப்படின்லாம் சொல்லி போய் உங்களுடைய தூய்மையை அங்க நிலைநிறுத்த முடியாது, பதிவுகளை மாற்ற முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்த சிந்தனைக்கு போறது முன்னாடி இன்னொரு கதையும் சொல்லிக்கிறேன் நான் நடுவுல. இது ஒரு கோயில் யானை நல்ல அலங்காரம் பண்ணி சாலையில போயிட்டு இருக்கு. 2 யானை போகுதுன்னு வச்சுங்க. 2 யானையும் பேசிக்குது. நல்லா அதுக்கு தேவையான மாலை என்னென்ன போடணுமோ நல்லா குளிச்சு சுத்தமா யானையை குளிப்பாட்டி 2 யானை சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல எதுக்க ஒரு ஓரமா சாக்கடையில ஒரு
பன்னிக்குட்டி உள்ள சேத்துல விழுந்துருச்சு போல இருக்கு. அதுவும் எழுந்து அதோட பார்ட்னரோட நடந்து வந்துட்டு இருக்கு. உடனே பார்த்துச்சு, இந்த 2 யானையும் மெதுவா ஒதுங்கி அந்த அந்த மிருகம் போறதுக்கு வழி விட்டுச்சு, பன்றி போறதுக்கு வழி விட்டுச்சு. உடனே அந்த 2 பன்னிக்குட்டியும் பேசிக்கிச்சான், பாரு எவ்வளவு பெரிய யானை, ஆனா என்னை பார்த்தோன்னே ஒதுங்கி வழி விடுது பாரு, எவ்வளவு பெரிய மிருகத்துக்கும் என்னை பார்த்தோன்னு ஒரு பயம் அப்படின்னுச்சான். இது யானை கேட்ட உடனே அவங்க கடந்து போனதுக்கு அப்புறம் இந்த கூட வந்த யானை கேட்டுச்சான், என்ன அந்த சின்ன பன்னிக்குட்டி இப்படி உன்னை பார்த்து சொல்லுது, நீ ஒன்னும் அதை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த யானை சொன்னிச்சான், நான் நல்லா குளிச்சு சுத்தமா தூய்மையா இருக்கேன், அது ஏற்கனவே சாக்கடையில இருந்து வந்திருக்கு, இப்ப நான் போய் அது கூட மல்லு கட்டினேன்னா அதெல்லாம் என் மேலதான் விழுவும். ஸோ நான் கொஞ்சம் ஒதுங்கி வந்தேன்னா என் வெயிட்டுக்கே அது காணா போயிடும். இருந்தாலும் நான் ஒதுங்கி வழி விடுறது நான் தூய்மையா இருக்கேன் அப்படி, நான் அதனால விலகி போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது போல சந்தர்ப்பங்கள் நமக்கு மனிதர்கள் சந்திக்கிறப்பையும் நம்ம இதை யோசிச்சு பார்க்கலாம். நம்மளை பத்தியும் இல்ல பொதுவா சமுதாயத்தை பத்தியோ குற்றம் குறை சொல்லிக்கிட்டு நம்ம கிட்ட பழக வருவாங்க. அப்படி இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோட ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஒரு சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை பயணிச்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம மக்களை பார்க்குறப்போ அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நம்மளால ஏதாவது அவங்களுக்கு உதவ முடியும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த விலகுதல் மூலமாகவும் நம்ம அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து வர பதிவை குறைச்சிக்கலாம். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியும்னா உதவலாம். அவங்கள தவறா நினைக்க கூடாது. நம்மை இழிவுபடுத்தக்கூடியவங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நம்மளுடைய பாதையில கவனம் இருக்கணுங்கிறது மாதிரி இந்த சிந்தனையோட கதையோட கருத்தை வச்சுங்க. நம்ம அடுத்த கண்டினியூ பண்ணலாம். பதிவுகளை தூய்மை செய்யும் வழிகள். இப்ப நம்ம பதிவுகள்னு பார்த்தோம், 3 விதமான பதிவுகள்ன்ட்டு. இந்த பதிவுகள் பாவ பதிவுகள்னு சொல்லப்படுது. நம்ம சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு இந்த செயல்கள் செய்ததுனால எனக்கு இது வரைக்கும் வித்துல பதிஞ்சது, புலன்ல பதிஞ்சது, இனிமே நான் செய்ய போற வினைகள்னால வர பதிவு, இப்படி இந்த பதிவுகள் எல்லாத்தையும் செய்யறதுக்கு வழிமுறையும் கொடுத்திருக்காங்க மகர்ஷி. அது முதல் வழி பிராயச்சித்தம். அது ஆங்கிலத்துல எக்ஸ்பியேஷன் சொல்றாங்க. 2வது வழிமுறை உணர்ந்து திருந்துதல். திருத்துதல் கிடையாது, நான் டைப்போ மிஸ்டேக்னு வச்சுங்க. திருந்துதல், அது யாரையும் திருத்துறதுக்கு இல்லை. அது ஆங்கிலத்துல டிசிபேஷன் போட்டிருக்காங்க. 3வது பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல், நியூட்ரலைசேஷன். இது எல்லாமே சாத்தியம் நீங்க தவத்துல உங்களை ஒவ்வொரு நிலையில மேம்படுத்திக்கிறப்போ. இதை இன்னொரு தனி வகுப்பா இதை நடத்துற மாதிரி இருக்கும். அதனால இதுல அதிகமா ஆழமா செல்லாம வழிமுறைகள், நம்ம பதிவுகளை தூய்மை செய்வதற்கான வழிமுறைகளும் நம்ம மனவளக்கலையில இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த தூய்மையை நம்ம பின்பற்றுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள், அதை ஒரு பாடல்ல பார்த்தேன். இந்த பாடல் நமக்கு ஒட்டுமொத்தமா தூய்மை பின்பற்றுவதனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பாடல். வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும், விரிந்த மன தூய்மை மெய்ஞானம் ஈட்டும். வினை தூய்மை மன தூய்மை உயிர்களுடைய உயர் அன்பு தொண்டு ஈகை உண்டு பண்ணும். வினை தூய்மை மன தூய்மை பெறுதற்கென்றே வேதம் மதம் உயர் நூல்கள் விரிந்ததாகும். வினை தூய்மை மன தூய்மை வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாயாக்கும். பாருங்க எவ்வளவு விஷயங்கள் அதுல சொல்லப்படுதுன்னு. அனைவருக்கும் இன்பம் நல்கும்ன்றார். நம்ம செய்யக்கூடிய செயல் தூய்மையானதா இருந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே இன்பத்தை கொடுக்கும். அது விரிந்த மனமா இருந்துச்சுன்னா மெய்ஞானம் கிடைக்கின்றார், அன்பு கிடைக்கும், தொண்டு கிடைக்கும், ஈகை செய்ய முடியும். இந்த மதங்கள் உயர் நூல்கள் எல்லாம் இதை சொல்றதுக்காகத்தான் அது வந்திருக்கு. வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை அன்பு இரக்கம் இயல்பாயாக்கும். ஸோ தானா இயல்பா வருங்கிறப்ப நம்ம ஏன் அதை கடைபிடிக்கிறதுல என்ன ஒரு கஷ்டம்? நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கலாம். நம்ம சிந்தனையோட முத்தாய்ப்பான ஒரு கருத்து இது, கருமைய தூய்மை. 3 தூய்மை சொன்னப்போ
மூணாவதா சொல்லப்பட்ட தூய்மை இது. இந்த பாடல் அடிக்கடி நம்ம மடத்துல எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடல் தான். இருந்தாலும் புதிய அன்பர்களுக்கு இது கொஞ்சம் தேவைப்படுதுங்கிறதுனால தான் இதையும் சேர்த்தேன். கருமையம் ஏன் களங்கமாகுதுங்கிறது இந்த பாடல்ல போட்டிருக்காங்க. தூய்மையை பின்பற்றுவதற்கான வழிகள் வந்து அடுத்த 2 ஸ்லைட்ல பாயிண்ட்ஸா இருக்கு. கருமைய தூய்மை நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சு இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பதித்தல், நிறைவழிக்கும் பொறாமை, சினம் வஞ்சம் காத்தல், மேலும் நெறிபிழந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும், கருத்தொடு சீர் செய்வோம். அப்போ என்னென்ன விஷயங்கள்னால நம்முடைய கருமையம் களங்கப்படுதுங்கிறத லிஸ்ட் போட்டு சொல்லிட்டார். இதுக்கு மேல நீங்க வெளியே போய் அதிகமா எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்ன காரணங்கள்னால கருமையம் களங்கம் அடைகிறது இதை லிஸ்ட் போட்டுட்டு இதுல எங்கெங்கெல்லாம் நான் மாறி இருக்கேன் மீறி இருக்கேங்கிறத பார்த்துட்டு கருத்தோடு சீர் செய்வோம். அங்க அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். சீர் செய்வோம்னா சிந்தனையில அது நம்ம எடுத்துக்கணும். கருத்தோடு செய்வோம்ங்கிறப்போ நம்ம அதுல கொஞ்சம் நாட்டம் வேணும். எப்படி சீர் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வழிகள் 10 பாயிண்ட். இதுவும் ஒரு சிந்தனை உரைக்கான ஒரு தலைப்பு. நம்ம அதிகமா அதுல நேரம் எடுத்துக்க வேணாம். ஏன்னா நமக்கு நேரம் கருதி இப்போ சிந்தனையோட முடிவுக்கு வந்துட்டோம். தாய் தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் இவர்களை மதிச்சு வாழணும். முதல் கடமை அது. ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றும் இணைந்த அறநெறி பின்பற்றி வாழணும். மன ஓர்மைக்கும் அறிவு விளக்கத்துக்கும் ஏற்ற அகத்தோ பயிற்சிகளை முறையாக செய்யணும். ரத்தம் வெப்பம் காற்று இதெல்லாமே உடல்ல இருக்கிற அந்த 5 ஓட்டங்கள், உயிர் ஜீவகாந்தம் இவை தடையின்றி ஓடி உடலை காத்துக்கொள்ள ஏற்ற உடற்பயிற்சிகளை அளவோடு செய்து வருதல். ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்க, அளவோடு செய்யணும். நான் நிறைய பேரை பார்க்குறேன், இந்த அளவு முறை மீறுறதுனால ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த 5 ஓட்டங்களையும் அளவு முறையோட செய்யணுங்கிறதையும் நம்ம மனதில் வச்சுக்கணும். பெற்றோர்கள் வாழ்க்கை துணைவர் பெற்ற குழந்தைகள் இவர்களை பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வருதல். இது தவிர இன்னொரு 5 பாயிண்ட் இருக்கு. இறைநிலை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகுதல், மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் சேதப்படுத்தாது மதித்து நடத்தல், நாம் பார்க்கும் ஒவ்வொருவர் உடல் இயற்கை என்ற பேராற்றலால் கட்டப்பட்டிருக்கும் பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வருதல். இந்த ஒத்தும் உதவியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பிரிச்சு தனியா இருந்தாலும் தமிழ்ல ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க, ஒப்புரவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையாரோட ஆத்திட்யூட்ல கேட்டிருப்பீங்க, ஒப்புரவு ஒழுகுன்ட்டு. இந்த ஒப்புரவுங்கிறதுக்கு நிறைய பேர் அதுக்கான பொருள் தெரியாம இருப்பாங்க. ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை நெறிதான் ஒப்புரவு. உள்ளத்தில் பகை வஞ்சம் எதையும் வைத்துக் கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோருடனும் இன்முகத்தோடும் அன்போடும் பழகுதல், நாடு மதம் ஜாதி இனம் மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல். இந்த 10 வழிகள் வந்து கர்மயத்து. இதுல நம்ம எல்லாருமே 100% அச்சீவ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் நாம் எந்த நிலையில இருக்கோமோ நாம நம்மளே கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து கணிச்சு நம்மளை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கர்மயம் நிச்சயமா தூய்மை அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சார் கொஞ்சம் எனக்கு அடுத்த ஸ்லைடு. ஓகே. இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த இறைநிலையானது எப்படி நம்மளை வழி நடத்துதுங்கிறது இந்த ஒரு பாடல்ல அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம விஞ்ஞானத்துல நமக்கு நிறைய பொருட்கள் கிடைக்குது. நம்ம அதை வச்சுக்கிட்டு நிறைய நம்ம வாழ்க்கை தேவையை பெருக்கியிருக்கோம். ஆனா இந்த தூய்மை செய்தல் அப்படிங்கிறது வந்து இந்த விஞ்ஞானத்தை வச்சு செய்யற இந்த தூய்மை பத்தாது அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர் மறந்தோர் புலன் உணர்வால் அழிக்கின்றார் பூ உலக வளத்தை. எப்படியெல்லாம் நம்ம இந்த பூமியை நம்ம பயன்படுத்துகிறோம், இந்த வளத்தை பயன்படுத்துகிறோம், அதை அழிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. புலன் உணர்வால், ஒரே வார்த்தை தான், புலன் உணர்வால் அழிக்கின்றார் பூ உலக வளத்தை. யாரெல்லாம் அது மாதிரி செய்யறாங்க? நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர் மறந்தோர்.
புறவுலகை விண்ணியலால் தூய்மை செய்தால் போதா. நீங்க இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இந்த உலகத்தை நான் சுத்தப்படுத்துறேன்னு சொல்றதெல்லாம் பத்தாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, பல வகையில் சீரழிந்த ஜீவகாந்த மையம் பண்பட்டு மக்கள் உய்ய அகத்தவமும் வேண்டும். அப்போ பண்படணும்னா அறநெறி வேணும், அகத்தவம் வேணும். அங்க ரெண்டுமே சொல்லப்படுகிறது மன தூய்மையும் வினை தூய்மையும் தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி உள்ளதை உணர்வோம், நல்லதை செய்வோம், அல்லவை தவிர்ப்போம் என்ற ஒரு கருத்தை மனதில் ஏற்றிக்கிட்டு இந்த தூய்மையை நாம் வாழ்க்கையில் அன்றாட ஒரு வாழ்க்கை கடமையாக நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.